எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 23 பிப்ரவரி 2025, 24 பிப்ரவரி 2025 மற்றும் 25 பிப்ரவரி 2025 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, 2024ஆம் ஆண்டில் ரூபாய் 4.47 லட்சம் கோடிக்கு கச்சா எண்ணெய் இந்தியா இறக்குமதி செய்தது. அதாவது எந்த நாட்டிலிருந்து? ரஷ்யா. பாகிஸ்தான் வர்த்தக கழகம் மூலம் 50,000 டன் பாகிஸ்தான் அரிசியை வாங்க எந்த நாடு ஒப்புக்கொண்டது? பங்களாதேஷ். அடுத்து, சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 14,000 ரன்களை விரைவாக எட்டிய முதல் வீரர் என்ற சாதனையை நிகழ்த்தியவர் யார்? சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 14,000 ரன்களை விரைவாக எட்டிய முதல் வீரர் என்ற சாதனையை நிகழ்த்தியவர் யார்? விராட் கோலி. இது விரைவாக முதலான சச்சின் டெண்டுல்கர், ஆனால் விரைவாகனா விராட் கோலி. அஸ்ஸாம் மற்றும் திரிபுராவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் எத்தனை கோடி ரூபாயை வேதாந்தா குழுமம் முதலீடு செய்ய உள்ளது? ரூபாய் 50,000 கோடி. அடுத்து, சென்னை கோபாலபுரத்தில் ரூபாய் 8 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி கட்டடத்தை திறந்து வைத்தவர் யார்? சென்னை கோபாலபுரத்தில் ரூபாய் 8 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி கட்டடத்தை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அடுத்து, ஐபிஎல் அணிகளில் ஒன்றான தில்லி கேபிட்டல்ஸ் அணியின் உதவி பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஐபிஎல் அணிகளில் ஒன்றான தில்லி கேபிட்டல்ஸ் அணியின் உதவி பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மேத்யூ மோட். ஃபிளிங்கிட் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக அதன் தாய் நிறுவனமான ஜொமேட்டோ எவ்வளவு தொகை வழங்க திட்டமிட்டுள்ளது? ரூபாய் 1,500 கோடி. அடுத்து, எந்த மாநில அரசு சாட்சி பாதுகாப்பு சட்டத்தினை நிறைவேற்றியது? ஹரியானா. சமீபத்திய கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான கழுகுகள் உள்ளன? மேற்கு வங்காளம். உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு 2025 நடைபெற உள்ள இடம்? மத்திய பிரதேசம். அடுத்து, பின்வரும் எந்த கப்பலானது இந்தியாவின் முதல் நீருக்கடியில் அமைய உள்ள போர்க்கப்பல் அருங்காட்சியகம்? ஐஎன்எஸ் குல்தார். இந்தியாவின் முதல் தனியார் தங்க சுரங்கம் நிறுவப்பட உள்ள இடம்? இந்தியாவின் முதல் தனியார் தங்க சுரங்கம் நிறுவப்பட உள்ள இடம் ஆந்திர பிரதேசம். அடுத்து, பின்வரும் யாருக்கு இங்கிலாந்தின் கௌரவ நைட் சூட் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது? சுனில் மிட்டல். ஜெர்மனி நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஜெர்மனி நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் ஃப்ரீட்ரிக் மெர்ஸ். ஒவ்வொரு ஆண்டும் உலக அமைதி
மற்றும் புரிதல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக அமைதி மற்றும் புரிதல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 23. பிப்ரவரி 23. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் மத்திய கலால் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் மத்திய கலால் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 24. பிப்ரவரி 24. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 23, 24, 25 பிப்ரவரி 2025 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.